நீங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணியே வைக்க மாட்டீங்க, 2033 வரைக்கும் 2031 வரைக்கும் வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்களேன்னு எனக்கு நேருக்கு நேர் கேட்டார். அப்பொழுது நான் பதில் சொன்னேன், நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போங்க, இது அண்ணா திமுக கட்சிங்க. அவர் திமுக கட்சி நினைச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு, பாவம் மறந்துட்டாரு. கூட்டணி வச்ச உடனே தன்னை மறந்து ஒரு சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாங்கன்னா முதலமைச்சருக்கு பயம் வந்து விட்டது. ஆட்சி பறிபோய்விடும் என்று அச்சம் பயம் வந்த காரணத்தினால்தான் என்னை நேருக்கு நேர் என்னிடத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன்னா நல்லது செஞ்சிருந்தா தானே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும். நல்லது செஞ்சது சரித்திரமே கிடையாது. திமுக பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்ச சரித்திரமே இல்லை. அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க, கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இதுதான் தாரக மந்திரம். இதுல வேணா அவையில் எந்த விதத்திலையும் குறைய மாட்டாங்க. எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்லை. இன்றைக்கு லஞ்ச லாவணி மிகுந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்னொன்னு கேட்கிறார், அவர் திரு ஸ்டாலின் அவரும் சரி, அவர் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுமா, நம்மள பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுமா தான் அதுவே சகோதரன் நாகதன் இருக்காரு. நாங்க என்ன விழுங்கியா போடுறாரு, இல்லையா இங்க இருக்கிற விழுங்கிடுவாங்களா? எப்படியெல்லாம் மக்களை மடமாற்றம் செய்கிறார் என்பதை பாருங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேட முயற்சிக்கின்றார் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே. நாங்கள் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தோமோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. அப்புறம் இன்னொன்னு சொல்றார், திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, அவருடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அப்படின்னு ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, நாட்டில் 2 முறை பெரும்பான்மையோட வெற்றி பெற்று 3வது முறையும் வெற்றி பெற்று இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உலக அளவில் உலக அரங்கத்தில் இந்தியாவினுடைய பெயர் இன்றைக்கு மிக சிறப்பா எழுச்சியா எந்த நாட்டிற்கு போனாலும் பாரத பிரதமரை புகழ்கின்ற அளவிற்கு ஒரு உச்சபட்ச ஆட்சியை இன்றைக்கு மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது பொறுக்க முடியல. அதே வேளையில் எண்ணி பாருங்க, 1999 பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அப்பொழுது மறைந்த திரு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் திமுக முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அப்ப கூட பாரதிய ஜனதா கட்சி அவரை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கல. அதுதாங்க ஒரு நல்ல கட்சிக்கு அடையாளம். அந்த கட்சி அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு கேபினட் அந்தஸ்து கூடிய இலாக்கல்லாத மந்திரியாக அவர் 1 வருட காலம் சிகிச்சை பெறுகின்ற பொழுது கூட அந்த மந்திரியை கொடுத்து அழகு பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உண்மைதானே? அதுக்கு பிறகுதானே அவர் மறைந்து விட்டார், இறந்து விட்டார். பிறகு நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார். 15 நாள் மறந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட போய் கூட்டணி வச்சிட்டார். நீங்களா பேசுறீங்க? 15 நாள் பாரதிய ஜனதாவோட ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு மத்தியில் உடனே காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் கட்சியோட இணைந்து போட்டியிட்டு அங்க வெற்றி பெற்று அந்த காங்கிரஸ் கட்சியில் மத்தியில் ஆளுகின்ற பொழுது அங்க மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க. இப்படி இரட்டை வேடம் போடுகிற கட்சி திமுக கட்சி. பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா திமுக அடிக்கடி நிறம் மாறுகின்ற கட்சி திமுக கட்சி. 2001 சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட தான் திமுக கூட்டணியை வைத்து போட்டியிட்டது. ஆக நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்து போட்டியிட்டது. 2001 சட்டமன்ற பொது தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக இணைந்து போட்டியிட்டது. அப்பெல்லாம்
மதவாத கட்சியா தெரியல. குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்றால் யாரு கால் வேணாலும் விழுவாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தா இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேடுகின்ற கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக என்பதற்கு கொள்கை இருக்கின்றன, கூட்டணியும் கொள்கையும் வெவ்வேறு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்றால் அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அண்ணா திமுக என்றால் அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி கொள்கை இருக்குது. ஆனா திமுகவுக்கு கொள்கையே கிடையாது. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கொள்கை கிடையாது. திமுக தலைவர் பேசுகிறார், என் கூட்டணியில் இருக்கின்ற கட்சி எல்லாம் ஒத்த கொள்கையுடன். அப்புறம் எது கட்சி தனித்தனியா நடத்துறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்ந்துக்கலாம், திமுகவோடய சேர்ந்துக்கலாம். அப்புறம் எதுக்கு தனி கட்சி? ஆக இன்றைக்கு 4 ஆண்டு காலம் நிறைவேற்று விட்டது. 5வது ஆண்டு காலம் திமுக அடியடித்து வைத்திருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் கூட மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், மக்களுடைய பிரச்சனையை எதிர்கட்சி முன்வைக்கிற கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி 2 தான் மக்களுடைய பிரச்சனை குறித்து ஆங்காங்கே நாம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வேற எந்த கட்சியும் திமுகவை எதிர்த்து மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதே கிடையாது. 2 கட்சி தான் பிரதான கட்சியாக இருக்கின்றது. இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், ஆங்காங்கே உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், ஆங்காங்கே பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு முதலாக குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்களுக்கு துணை நிற்பது பாரதிய ஜனதா கட்சி.